ஹலோ மக்களே, இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல். கோவக்காயை இந்த மாதிரி நறுக்கி குக்கரில் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு ஒரு விசில் வச்சு வேக வச்சிடணும். இந்த பாருங்கள், பூண்டு நச்சிருக்கு, வெங்காயம் வெட்டி இருக்குது, கருவேப்பிலை போட்டு நான் போட்டு இது வெந்த உடனே கோவக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இன்றைக்கி கோவக்காய் பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். கோவக்காய் பொரியலுக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கடுகு, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. வெந்துருச்சு. பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு இந்த கோவக்காயை அதில் கொட்டணும். ஏன்னா அது இப்போ சும்மா வேக வச்சோம்னா தருக்குன்னு வேகாது. அதனால் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த பாருங்கள், தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்குறேன். வதக்கிட்டு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கோவக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துட்டோம்னா கோவக்காய் மசாலா ரெடி. வெங்காயம் வதங்கட்டும். பாருங்கள் மக்களே, பெரியம்மா சமையல். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த கோவக்காயை அதில் கொட்டணும். கொட்டிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கணும், அதையும் கொட்டணும். கொட்டிட்டு நல்லா சுருளில் வதக்கணும். வெங்காயம் வதங்கையில் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன், உப்பு போட்டு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் இந்த தேங்காயை ஊற்றணும். தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை அதில் ஊற்றணும். இதுங்களா எப்படி வந்துருச்சுன்னு பல்லில்லாதவோடு சாப்பிட்லாம். நல்லா வந்துடும், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதுதான் குக்கரில் ஒரு விசில் வச்சு வேக வச்சிடணும். சும்மா வேக வச்சோம்னா தருக்குன்னு வேகாது, சாப்பிட முடியாது. பெரியம்மா சமையல் செஞ்சு பார்த்துட்டு, கோவக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. மக்களே, பெரியம்மா சமையல் கோவக்காய் மசாலா எப்படி செய்கிறது தெரியுமா? கோவக்காயை நல்லா கழுவிட்டு 4 நாளாக கீற்று நறுக்கிட்டு குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, கடுகுளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இந்த கோவக்காயை தூக்கி அதில் கொட்டி கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் சீரகம் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை இதில் ஊற்றணும். ஊற்றி இப்படி நல்லா கெட்டியாக மசாலாயாக வந்தாட்டிக்கு நல்லா பண்ணணும். கிண்டிட்டு கிண்டினோடனே நல்லா சுண்டி வந்துடும். இப்போ வந்து இது வயசானவங்க, பல் இல்லாதவங்க, சுகர்கார இவெல்லாம் சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி கோவக்காயை நல்லா வேக வச்சிடணும். சும்மா எண்ணெயில் திறக்கி வேக வச்சோம்னா தருக்குன்னு இருக்கும், வயசானவங்கெல்லாம் சாப்பிட முடியாது. மக்களே, எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கோவக்காய் மசாலா ரெடி. பெரியம்மா சமையலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.